என்னடா வேர்ல்ட் கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட் பாக்குற மாதிரி அவ்வளவு டென்ஷனா இருக்க? அப்பா வர்றதுக்கு லேட்டா வரத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு பாட்டி. பயப்படாதடா, காசுல ஆரம்பிச்ச காதல் கல்யாணத்துல தான் முடியும். சிவா ரொம்ப புத்திசாலிமா. உன்னை விட என்ன விட. வாழும்போதுதான் வாழ்க்கை வேற வேற, முடியும் போது எல்லார் கதையும் ஒன்னாத்தான் முடியும். பாசம் மட்டும்தான் நினைச்சு நிற்கும். இந்த தத்துவத்தை ஒரே நிமிஷத்துல எனக்கு புரிய வச்சாமா. I really like him. Thank you. சாந்தி, you do one thing. நீயே போய் சிவாவை உன் பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணு. Are you happy? இன்னொரு சந்தோஷமான விஷயம், அன்னைக்கு தான் உன் கல்யாண விஷயத்தை அறிவிக்க போறேன். Thank you daddy, thank you very very much. பாட்டி பாட்டி, ஐயோ பாட்டி, ஏய் ஏய், ஐயோ எக்கத்து. சிவாவுக்கு கொஞ்சம் மிச்சம் வை, அவன் உங்ககிட்ட என்ன பாடு பட போறாங்க பாட்டி. ஏய் சாந்தி, என்ன இங்கே வந்துட்ட? உன் அப்பா என்ன சொன்னாரு? அம்மா இருந்தா ஆசீர்வாதம் வாங்கலான்னு நினைச்சேன். பாத்தியா, நீயும் உன் அப்பா மாதிரியே சொல்ல வந்ததை நேரடியா சொல்ல மாட்டேங்கிற. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்பாவை நினைச்சு பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு எனக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு எங்க அப்பாவே உங்களை பர்சனலா இன்வைட் பண்ண சொன்னாரு. உன் பர்த்டே பார்ட்டிக்கு நான் வரல சாந்தி. ஏன் வரலன்னு சொல்லுங்க. அங்க ஏகப்பட்ட கோடீஸ்வரங்கள்லாம் வருவாங்க, நான் ஒரு சாதாரண ஏழை. ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? நான் எவ்வளவு சந்தோஷத்தோட வந்தேன் தெரியுமா? ஐம் சாரி, உனக்காக நான் வரேன். இதுக்காக யாராவது அழுவாங்களா? சிவா, எங்கம்மா சிவா வேணும் காணும்? வருவான்னு நினைக்கிறியா? எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. அதோ சிவா வந்தாச்சு. ஹலோ சிவா. சூப்பர் செலக்ஷன். யார் பாருங்க, வாங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வரேன். வாங்க. திஸ் இஸ் மிஸ்டர் தனசேகர். ஹலோ. கோயம்புத்தூர்ல 4 மில் வச்சிருக்காரு. இது மிஸ்டர் பாலாஜி, பெங்களூர்ல பெரிய லேண்ட்லார்ட். கம். And he is my family doctor, Mr. Vijay. ஹலோ ஹலோ. It's getting late. Come Vijay, come. Many many happy returns of the day. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shanti. Happy birthday to you. Ladies and gentlemen, இந்த இனிமையான விழாவுல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். அது என் பொண்ணு சாந்தியோட கல்யாணம். என் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஒரே வாரிசான சாந்திய என் பொண்ணுக்கு தகுந்த, என் தகுதிக்கு தகுந்த என் ஃப்ரெண்ட் சர்மாவோட சன் கோபிக்கு அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.
இப்போவாது உன் அப்பன் யாருன்னு புரிஞ்சுதா? கல்யாணம் நடந்தா அது உனக்கும் கோபிக்கும் தான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அது நடக்காது. நான் பெத்த உனக்கு எவ்வளவு பிடிவாதம்னா உன்னை பெத்த எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும். என்னடா எதுக்கு அலறப்ப? என்ன ஆயிடுச்சு? உன்னை பெத்த அவனுக்கே இவ்வளவு பிடிவாதம் இருக்குன்னா அவனை பெத்த எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும்? இத பாரு, சிவாவோட தான் நீ வாழ போற. ஓகே? சிவா, எங்க வந்த? உங்களை பார்க்க தான் வந்தேன். கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டாங்களா? சொல்லிட்டு போக வந்தியா? என்ன மன்னிச்சிருங்க சிவா. எதுவும் பேசாத. உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் விளையாட்டா இருக்கலாம். ஆனா எனக்கு வாழ்க்கை. ப்ளீஸ் சிவா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எது கேட்கணும்? உனக்கும் கோபிக்கும் கல்யாணம்னு உங்க அப்பா சொன்னப்ப நீ என்னத்தான் காதலிக்கிறேன்னு ஏன் சொல்லல? அவ்வளவு பெரிய பணக்கார கூட்டத்துக்கு முன்னாடி இந்த ஏழைய உன் வருங்கால கணவன் சொல்லிக்க வெக்கமா இருந்துச்சா? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது ஏன் தப்புதான். குட் பை. சிவா, சிவா, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்னோட சாவுதான். மத்தவங்க மனசை கொல்றவங்க அவ்வளவு சீக்கிரம் செத்துற மாட்டாங்க. சிவா, சிவா, சிவா. சாந்தி, 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 உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இனிமே எதுக்கும் கவலைப்படாத. வா சாந்தி, வீட்டுக்கு போவோம். யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு. உனக்கும் கோபிக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிற என் ஆசை நிறைவேறதுக்காக உன்னை சும்மா விட்டு வைக்கிறேன். உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த ரூம் விட்டு வெளியில போக கூடாது. போக முடியாது. வயசாயிடுச்சே, புத்தி சொல்வேன்னு நினைச்சேன். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிற வயசு அவளுக்கு வந்தாச்சு. அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தா கடைசியில இதான் கதி. அது சரி, நான் செல்லமா வளர்த்ததுனாலதான் வீட்லயாவது இருக்கா. உன் கண்டிப்புல வளர்ந்திருந்தா என்னைக்கோ வீட்டை விட்டு ஓடிருப்பா. என்ன தைரியம் இருந்தா ஒரு பிச்சைக்காரன் நாயை அவ காதலிப்பா? எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு காதலிச்சா அதுக்கு பேர் காதலே இல்ல. கண்டதும் காதல்னு ராமாயணத்திலே சொல்லிருக்கு. நான் ஒருத்தி இதிகாசத்தை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட தானே பேசணும். என்னால இந்த காதலை ஏத்துக்க முடியாது. அது எனக்கும் தெரியும், என் பேத்திக்கும் தெரியும். புதுசா ஏதாவது சொன்னா கேட்க நல்லா இருக்கும். அவனை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொசைட்டில ஸ்டேட்டஸ் என்ன வருது? இப்படி எங்க அப்பா நினைச்சிருந்தாருன்னா யாரும் இங்க ரெண்டு இப்ப பேசிட்டு இருக்க முடியாது. இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. செயல நான் யாருன்னு காட்டுறேன். பெரியம்மா சாந்தி அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. இதத்தான் செயல காட்ட முடியும். சாரிப்பா. சிவா, இந்த உருவாக்காயின் தான் அவங்க காதல் ஆரம்பிச்சு வச்சது. இதே உருவாக்காயின் தான் பிரிஞ்சிருக்கிறவங்க ரெண்டு பேரையும் பேச வைக்க போகுது. ஹலோ ஹலோ, சாந்தி இருக்காளா? நான் அவ கிளாஸ்மேட் மாலா பேசுறேன். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். சாந்தி, அவங்க அப்பா சாந்தி கூட போயிருக்கான். கூட நான் பேசுறேன். டென்ஷன் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாத. அவ பேசும்போது அவங்க அப்பா பக்கத்துல இருந்து கேட்டாலும் கேட்பான். மட்டமான ஆளு. பொம்பளை குரல்ல பேசி நம்ம பிளான சொல்லிடுறேன். சாந்தி, நான் மாலா பேசுறேன். இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல எல்லாரும் தூங்கின உடனே நீ வீட்டை விட்டு வெளியே வந்துரு. நீ சிவாவும் ஓடிடலாம். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. யாராவது போலீஸ்கார வீட்டுக்கே போன் பண்ணி குழந்தை மிரட்டுறது? நான் இல்ல, போலீஸ். அப்படி நான் ட்ரை பண்றேன். ஹலோ,
நான் சாந்தி தான் பேசுறேன். டேய் சாந்தி தான்டா பேசுறா. உன்னை பிரிஞ்ச ஏக்கத்துல அவ குரல்ல ஒரு நடுக்கமே தெரியுது. சாந்தி, இன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு வெளில வந்துரு. நீ சிவாவை எங்கேயாவது ஓடிடலாம். நான் வர தயாரா இருக்கேன். ஆனா என்னால ஓட முடியாதே. ஏன் சாந்தி? இந்த கிழவிக்கு 80 வயசு ஆகுது. இந்த வயசுல எப்படிப்பா ஓடி வர முடியும்? 80 வயசா? கிழ சாந்தி, இதுவும் ராங் நம்பரா? உனக்கு இந்த ரேஞ்ச் தான் மாட்டோம். பாத்தியாடா சிவா, உன் காதலுக்கு டெலிபோன் டிபார்ட்மெண்ட் வில்லனா இருக்கு. வாட் கேன் யூ டு? உங்களை நம்புறதை விட நானே நேர்ல சாந்தி வீட்டுக்கு போறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் வரேன்டா. ஹலோ ஹலோ நான் சாந்தி பேசுறேன். சாந்தியா? ஐயோ, சிவா சிவா எங்க இருந்தடா? ஐயோ, இந்த நேரம் பார்த்தவ இல்லையே. சாந்தி எங்க இருந்துமா பேசுற? வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து. வைத்தியர் ஆஸ்பத்திரியா? பரவாயில்ல. வந்துட்டீங்களா சிவா? பேசிக்கிட்டே இருந்ததுல காஃபி கூட குடுக்காம இருந்துட்டேன் பாத்தீங்களா? ஐயோ சிவா, ட்ரெஸ்ல எல்லாம் காஃபி கொட்டிடுச்சு. எந்திரிங்க சிவா. சும்மா இருங்க சிவா. நல்லா தோட்டிக்கணும், இல்லைன்னா ஜலதோஷம் பிடிச்சிரும். என்ன தோட்டிக்க சொல்றீங்களா சிவா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அதுவே போதும். சாந்தி, யார் கூடமா பேசிட்டு இருக்க? ஏன் சிவாவோட தான்ப்பா. உனக்கு என்னமாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகலப்பா. நான் சிவாவோட சந்தோஷமா தான் இருக்கேன். சாந்தி, என்னப்பா யோசிக்கிறீங்க? உடலால இங்க 2 பேரையும் நீங்க பிரிச்சாலும் உள்ளத்தால நாங்க நெருக்கமா வாழ்ந்துட்டு தான்ப்பா இருக்கோம். என்னப்பா பாக்குறீங்க? இதுலதான்ப்பா எங்க காதலே ஆரம்பமாச்சு. ப்ளீஸ் சாந்தி தனக்கு தானே ஏதோ பேசிக்கிறா, வளர்றா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உடனே புறப்பட்டு வரீங்களா?